ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்றைய மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஸ்க்ளைமர்: மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது. சொல்லக்கூடிய கருத்துக்களை ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் எந்த விதமான டிப்ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ கண்டிப்பாக கிடையாது. 4ஆம் தேதி புதன்கிழமை மார்க்கெட் ரீகேப் பார்த்துடலாம். மார்க்கெட் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டை தொடர்ந்து பட்ஜெட் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபால். அதன் பிறகு இந்தியா யுஎஸ் இடையே ஆன அந்த டேரிஃபினுடைய ஒப்பந்தம். ஞாயிற்றுக்கிழமை அந்த பட்ஜெட்டினுடைய தாக்கம் காரணமாக மார்க்கெட் பெரிய அளவு வீழ்ச்சி அடைந்தது. திங்கட்கிழமை அந்த யுஎஸ் இந்தியா அந்த டேரிஃப் ஒப்பந்தம் காரணமாக மார்க்கெட் மிகப்பெரிய அளவு பாசிட்டிவ் ஆனது. இன்றைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் மார்க்கெட் அப்படின்னே சொல்லலாம். மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு அடுத்த நியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இந்த இந்தியா யுஎஸ் இந்த டேரிஃப் ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒரு பெரிய ரேஞ்ச் கேண்டில் ஃபார்ம் ஆனது. நிஃப்டி 1000 புள்ளிகளுக்கு மேலே ஓப்பன் ஆனது. அதன் பிறகு இம்மீடியட்டாக ஒரு செல் ஆஃப் வந்தது. மார்க்கெட்டை கொஞ்சம் குழப்பி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்றைய வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பெரிய அளவு ட்ராக் பண்ணது ஐடி துறையில் தொடர்ந்து வீக்னஸ். ஏஐ வந்த பிறகு ஐடி துறைக்கு ஏகப்பட்ட சர்க்கிள்கள். இன்னைக்கு குளோபல் லெவல் ஐடி ஸ்டாக்ஸில் ஒரு செல் ஆஃப். இன்றைய வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 48 புள்ளிகளும், சென்செக்ஸ் 78 புள்ளிகளும், பேங்க் நிஃப்டி 196 புள்ளிகளும் அதிகரித்து மார்க்கெட் ஓரளவு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் அப்படியே தக்க வச்சிருக்கு. செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும் பொழுது எனர்ஜி, சிபிஎஸ்சி, கமோடிட்டி மற்றும் பிஎஸ்சி துறையை சார்ந்த பங்குகள் எல்லாம் பாசிட்டிவ். நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல ஐடி மற்றும் ஃபார்மா துறை இன்னைக்கு சரியா பர்ஃபார்ம் பண்ணல. ஐடி துறை இன்னைக்கு 5% கிட்ட வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபாலா பார்க்கப்படுது. ஐடி சம்பந்தப்பட்ட ஸ்டாக்ஸை பை பண்றதை இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஆவரேஜ் பண்றதையும் கொஞ்சம் பொறுத்திருப்போம். டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பட்ஜெட், அதாவது இந்த டேரிஃப் அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் அப், இமீடியட்டாக ஃபர்ஸ்ட் கேண்டில்லே ஒரு செல் ஆஃப் நடந்தது. பட் இருந்தாலும் மார்க்கெட் ஒரு 650 புள்ளிகள் கிட்ட நேற்று பாசிட்டிவ்ல இருந்தது. இன்றைய வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன். பெரிய அளவுக்கு ஒரு பாசிட்டிவும் இல்லை, நெகட்டிவ் சென்டிமெண்ட் கிடையாது. பட் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நமக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய 3 மூவிங் ஆவரேஜில் மேலே இருக்கிறது 50 டே மூவிங் ஆவரேஜ். அந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் நம்ம க்ளோஸ் ஆகிருக்கோம். அதனால் இப்போதைக்கு சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த 50 டே மூவிங் ஆவரேஜ் 25,650 அப்படியே நீடிக்கும். இன்றைய வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஓப்பன் ஆகும் பொழுது 25,675, க்ளோசிங் 25,737. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்க்கு நடுவில் ஆல்மோஸ்ட் 60 புள்ளிகள் வித்தியாசம் இருக்கு. இன்ட்ராடேல என்ன நடந்ததுங்கிறத நம்ம 5 மினிட்ஸ் சார்ட்ல பார்க்கலாம். நிஃப்டியினுடைய 5 மினிட்ஸ் சார்ட் இது. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ப்ரீவியஸ் டேவோட ஒரு பெரிய ரேஞ்சு, அந்த ரேஞ்சுக்கு உள்ளேயே தான் வர்த்தகமாயிருக்கு. இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபர்ஸ்ட் கேண்டில் இந்த இந்தியா யுஎஸ் டேரிஃப் அந்த ஒப்பந்தமான அந்த நியூஸால் ஒரு கேண்டில் பெருசாக ஃபார்ம் ஆனது. அதற்கு பிறகு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆனதோ அதே மாதிரி தான் இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஒரு 50 புள்ளிகள் அப்படியே சார்ட் நேற்று இருக்கக்கூடிய சார்ட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சார்ட்டும் ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால மார்க்கெட்டில் இன்னைக்கு ஐடி செக்டர் பெரிய அளவுக்கு மார்க்கெட்டை பின்னோக்கி இழுத்துருக்கு. அதன் காரணமாக மார்க்கெட் இன்னைக்கு பெருசாக மூவ் ஆகலை. பேங்க் நிஃப்டி, இது பேங்க் நிஃப்டியோட சார்ட். ஆக்சுவலாக நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான். அதனால் ஒன்றும் பெருசாக அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இல்லை. நிஃப்டியோட சார்ட் மற்றும் பேங்க் நிஃப்டியோட சார்ட் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நாளைய வர்த்தகத்திற்கு நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால், இன்றைய வர்த்தகத்தில் நமக்கு என்ன லெவல்ஸ் கிடைத்ததோ அதை நாளைக்கு நம்ம கிராஸ் ஓவர் பண்ணணும். இன்றைய கேண்டில் நாளைய வர்த்தகத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 25,830 ரெசிஸ்டன்ஸ் லெவல். சப்போர்ட் லெவல் 50 டே மூவிங் ஆவரேஜ் 25,640. பேங்க் நிஃப்டி சார்ட்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி ஒரு சின்ன ஒரு டோஜி சிம்பிள் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதனால் அதே ரேஞ்சு 60,400 ரெசிஸ்டன்ஸ் லெவல், 59,900 சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணலாம். மற்றபடி குளோபல் மார்க்கெட்ஸில் இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸில் நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இங்கே பார்க்கலாம். நிக்காய் மற்றும் ஒரு 427 புள்ளிகள் சரிவு. மற்றபடி எல்லா மார்க்கெட்ஸுமே பாசிட்டிவ். யூரோப்பியன் மார்க்கெட்ஸில் ஒரு மிக்ஸ்டு சென்டிமெண்ட். நாஸ்டாக் டேட்டா இல்லை. கிஃப்ட் நிஃப்டி ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. நாளைக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம டெலிகிராம் சேனலில் பார்க்கலாம்.
முக்கியமான நிகழ்வுகள் மார்க்கெட் இன்னைக்கு, அதாவது இந்த டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை வர்த்தகத்தினுடைய பாசிட்டிவ் அப்படியே கொஞ்சம் தக்க வைத்தது. நிஃப்டி 25,750க்கு மேலே இருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். ஐடி இன்னைக்கு பிக்கஸ்ட் ஃபால் 5% விலை குறைஞ்சிருக்கு இண்டெக்ஸ். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் 6% விலை குறைவு. அதற்கு காரணம் ஜெட் ஃபைட்டர் ஆர்டர்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு. ட்ரெண்ட் இன்னைக்கு டாப் கெய்னர். அதற்கு காரணம் குவார்டர்லி ரிசல்ட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். எஃப்ஐஐ மற்றும் டிஐஐ டேட்டாவில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு பெரிய அளவுக்கு பையிங் இல்லைனாலும் பையிங்கில் இருக்காங்க. அதுவே ஒரு நல்ல விஷயம். டொமஸ்டிக் சைடு ஒரு சின்ன ஒரு பையிங். கமாடிட்டிஸில் கோல்டு ஒரு ஃப்ளாட், சில்வர் பெரிய அளவுக்கு 8% சில்வர் இன்னைக்கு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. க்ரூட் ஆயில் ஃப்ளாட், நேச்சுரல் கேஸ் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒன்றும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இல்லை. டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு விலை குறைஞ்சிருக்கு. இன்ஃபி, டிசிஎஸ் இதெல்லாம் தான் இன்னைக்கு டாப் லூசர்ஸு. டாப் கெய்னர் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கெய்ன்ஸ் டெக்னாலஜி, டிக்ஸான், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப நாள் கழித்து ரேடாரில் வந்திருக்கு. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் பிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் டெய்லி சார்ட்டில் கண்டிப்பாக இது வந்து மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நாளைய வர்த்தகத்தில் இந்த ஸ்டாக் பாசிட்டிவில் வர்த்தகமாகும் பட்சத்தில் 400 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வச்சு ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பர்பஸ்க்காக மட்டும்தான். மற்றபடி கெய்ன்ஸ் டெக்னோ, அதாவது நெகட்டிவ் சென்டிமெண்ட் டாப் லூசர்ஸில் பேஸ்ட் பண்ணதில் ஏதோ எரர் இருக்குது. ஓகே, பரவாயில்லை, அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். 1 இயர் ஹை, 52 வீக் ஹையை பொறுத்த வரைக்கும் ஆயில் இண்டியா அந்த லிஸ்ட்டில் வந்திருக்கு. கண்டிப்பாக இதில் மொமெண்டம் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, டபுள் டாப் ஃபார்மேஷனை கிராஸ் பண்ண முடியாமல் தடுமாறுது. 525 கிராஸ் பண்ணணும். இப்போ ரீசெண்ட் டேஸில் அதானி குரூப் ஸ்டாக்ஸ் ரேலி ஆனதில் அதானி போர்ட் இன்றைக்கும் பாசிட்டிவ் ஆயிருக்கு. அதில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்றதை நம்ம கேப்சர் பண்ணுவோம். அதானி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சார்ட்டில் நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் இருக்குது. கண்டிப்பாக இதையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை பிரேக் அவுட்டும் பண்ணியிருக்கு. 1550 ஸ்டாப் லாஸ். 52 வீக் லோ, 1 இயர் லோவை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி ஸ்டாக்ஸோட நெகட்டிவிட்டி அப்படியே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்பர் சர்க்கியூட், கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு அந்த லிஸ்ட்டில் வந்திருக்கு. கோகெக்ஸ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் பிரேக் அவுட் நடந்திருக்கு. வாட்ச் லிஸ்ட்டில் மெயின்டைன் பண்ணுங்கள். நாளைக்கு பாசிட்டிவில் வர்த்தகமான இந்த ஸ்டாக்கையும் நம்ம ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் பெருசாக முக்கியமான கம்பெனிஸ் இல்லை. ப்ரைஸ் மொமெண்டம் இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் வல்லூர் எஸ்டேட், இது வந்து ஸ்டாக் நம்ம ட்ராக் பண்ணாத ஸ்டாக். இது வல்லூர் எஸ்டேட், டிபி ரியாலிட்டி தான் பேர் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் ஆல்மோஸ்ட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது. கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. இந்த ஸ்டாக்கும் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். அதானி குரூப் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி அதானி பவர் 7% விலை அதிகரிச்சிருக்கு. அதனால் அதில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்றதையும் பார்த்துடலாம். கண்டிப்பாக அதானி பவர் மூவிங் ஆவரேஜிலேருந்து ஃப்ரெஷ் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. 150 ஸ்டாப் லாஸாக வச்சு சின்ன ஸ்டாக் வேணுங்கிறவங்க அதானி பவரையும் உங்கள் ரேடாரில் ஸ்டடி பர்பஸ்க்காக மட்டும் வைங்க. வால்யூம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அதானி கிரீன், அதாவது அதானி ஸ்டாக்ஸ் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இதில் கெய்ன்ஸ் டெக்னாலஜி, டியூப் இன்வெஸ்ட் மட்டும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. கார்ப்பரேட் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எக்ஸ் டிவிடெண்ட் டேட், வாங்கினா டிவிடெண்ட் இல்லை. கெயில், டாக்டர் லால் பத்லாப், சன் ஃபார்மா, ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், சோழமண்டலம், சன் ஃபார்மாலாம் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. பட் 6ஆம் தேதி டிவிடெண்ட்டுக்கு நாளைக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்டாக் வந்து ஹுட்கோ, மணப்புரம் ஃபினான்ஸ், ஆர்இசி, நால்கோ, ட்ரிவேணி இன்ஜினியரிங், கிளீன் சயின்ஸ் டெக்னாலஜி, இதெல்லாம் நாளைக்கு வாங்கினா கூட நீங்கள் டிவிடெண்ட்டுக்கு எலிஜிபிள். கார்ப்பரேட் ஆக்ஷன் 5ஆம் தேதிக்கு க்ரௌ இருக்குது. இடிஎஃப் தான். இதெல்லாம் ஒன்றும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இல்லை. பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் 30-டே மூவிங் ஆவரேஜ் ஷார்ட் டேர்மில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கல்யாணி ஸ்டீல் இருந்தாலும் சார்ட்டை பார்க்கணும். கல்யாணி ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் கேஎஸ்எல் இன்னும் பெருசாக பிரேக் அவுட் நடக்கலை, அவாய்ட் பண்ணிக்கலாம். சுவன் லைஃப் சயின்ஸ் சின்ன ஸ்டாக் ஒன்று ரேடாரில் வந்திருக்கு. சுவன் லைஃப் சயின்ஸ் இதுலேயும் இன்னும் பாசிட்டிவ் பிரேக் அவுட் வரலை. 200-டே மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ராக் பண்ணுற கம்பெனிஸில் பவர் ஃபினான்ஸ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதை தவிர்த்து போகார்னா ரொம்ப நாள் கழித்து ரேடாரில் வந்திருக்கு. போகார்னாவும் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜிலேருந்து பிரேக் அவுட்டில் இருக்குது. இந்த ஸ்டாக்கையும் ஸ்டடி பர்பஸ்க்கு நீங்கள் வாட்ச் பண்ணுறதா இருந்தால் ஸ்டடி பண்ணுங்கள்.
ஸ்டாக்ஸ் டு வாட்ச் ஸ்டடி பர்பஸ் இன்னைக்கு 2 ஸ்டாக் எடுத்திருக்கோம். ஒன்று வந்து என்எம்டிசி சார்ட் பேட்டர்ன் நல்ல அருமையாக பிரமாதமாக மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது, 80 ரூபாய் சப்போர்ட் லெவல், பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்பொழுது வாட்ச் பண்ணலாம். மற்றபடி ஒரு பேங்க் செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஐடிஎஃப்சி இது வந்து ஐடிபிஐன்னு நினைக்கிறேன், ஐடிபிஐக்கு பதிலாக ஐடிஎஃப்சின்னு போட்டேன். கண்டிப்பாக ஐடிபிஐ இதை பேர் மாற்றிக்கிங்க. இது வந்து ஐடிபிஐ பேங்க்கு 110 ரூபாய்க்கு மேலே வர்த்தகம் ஆகும் பொழுது நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணலாம். இன்கேஸ் ஐடிஎஃப்சியாக இருந்தால், ஐடிஎஃப்சியும் நல்லா தான் இருக்குது, ஐடிஎஃப்சி ஐடிபிஐ ரெண்டுமே நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இன்கேஸ் ஐடிஎஃப்சியாக இருந்தால் 85 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு, மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கிறதால இதை கூட நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். ரெண்டுமே நல்ல பேங்க் தான். ஸ்டாக் ரிசல்ட்ஸ் டுமாரோ. லார்ஜ் கேப்பில் சுசுலான், எல்ஐசி, மேக்ஸ் ஹெல்த், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், பாரதி ஹெக்ஸாகாம், நைகா, பாரதி ஏர்டெல். நாளைக்கு பாரதி குரூப் ரிசல்ட் இருக்குது, நம்ம கண்டிப்பாக அதை க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஆஸ்ட்ரால், பர்கர் பெயிண்ட், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி, ஹிந்துஸ்தான் காப்பர் எல்லாம் ரிசல்ட்டு. ஸ்மால் கேப்பில் ரேணுகா சுகர், பிவிஆர், இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். வியூவர்ஸ் கொஷின்ஸ்க்கு போயிடலாம். ஷஃபீர் சார் வந்து பிர்லா சாஃப்ட் அனலைசிஸ் ப்ரோ, ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிர்லா சாஃப்ட் இன்றைக்கி நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இருந்தாலும் 420 சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள். சுசானா மேம் வந்து யூகோ பேங்க் எப்போ டிவிடெண்ட் கொடுப்பாங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். இந்த டிவிடெண்ட் லிஸ்ட்டில் நமக்கு யூகோ பேங்க் வரும்பொழுது நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க வீடியோவில். இது தனிப்பட்ட முறையில் இதை ஸ்க்ரீன் பண்ணி எடுக்க முடியல, அவங்க அனௌன்ஸ் பண்ணும்பொழுது நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். டெய்லி டிவிடெண்ட் லிஸ்ட் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன், அதில் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க சிஸ்டர். உதயகுமார் சார், சார்ட்டில் நிஃப்டி 50% ஏறி இருக்குது இறங்கி இருக்குன்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி கமோடிட்டியில் சில்வர் அண்ட் கோல்டு கேண்டிலை பார்த்து ரெகுலர் வீடியோவில் சில்வர் கேண்டில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, கோல்டு எப்படி இருக்குன்னு 2 வரிகள் தினைக்கும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ரோ இது என்ன பிரச்சனை அப்படின்னா, சில்வர் அண்ட் கோல்டு வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கோ ஸ்விங் ட்ரேடிங்க்கோ யாருமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. சில்வர் அண்ட் கோல்டு அப்படிங்கிறது வந்து ஃபிசிக்கலாக நம்ம வச்சுருக்கக்கூடிய ஐட்டம், அதனால் அதை வந்து நம்ம சார்ட் பார்த்து வாங்குறதோ இன்றைக்கி ஏறுது நாளைக்கு இறங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குறைந்த கால அடிப்படையில் பார்க்குறதோ ஒரு நல்ல விஷயம் கிடையாது. எல்லாரோட போர்ட்ஃபோலியோலையுமே இந்த மெட்டல் கோல்டு அண்ட் சில்வர் அப்படிங்கிறது 10 to 15% இருந்தது, இப்போ வெயிட்டேஜ் 15 to 20% அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அதனால் இது நம்ம தினந்தோறும் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது, எஸ்ஐபி முறையில் வாட்ச் பண்ணுறது பரவாயில்லை. டெய்லி ஸ்டேட்டஸ் சேனல்லேருந்து நெட் எஃப் ஃபார்மா வாங்கலாமா பார்த்துடலாங்க ப்ரோ. நெட் எஃப் கண்டிப்பாக இது ரொம்ப வீக்காக இருக்குது, இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுறது பரவாயில்லை. இந்த ஸ்டாக் நீங்கள் வாங்கணுன்னா ஒரு 285 கிராஸ் பண்ணட்டும். சந்திரசேகரன் சார், பிர்லா சாஃப்ட் ஆல்ரெடி இன்னொரு வியூவருக்கு சொல்லியாச்சு. க்ரோ மோர் ட்ரேடர், பாரதி ஏர்டெல் வெயிட் பண்ணுங்க ப்ரோ, நாளைக்கு ரிசல்ட் இருக்குது, ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் இதை டிசைட் பண்ணிக்கலாம். பாரதி ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் வந்து ஒரு 2060 கிராஸ் பண்ணணும், அப்போ தான் நம்ம இதை வாட்ச் பண்ண முடியும். ஐ எம் ஃபுல் ஆல்வேஸ் சேனல்லேருந்து கேபிஆர் மில் பற்றி சொல்லியிருக்கிறாரு. கேபிஆர் மில் பாட் 865.10 நவ் பாசிட்டிவில் இருக்குது. கேபிஆர் மில் ஹோல்டு பண்ணுங்க ப்ரோ, ஒரு 900 ரூபாய் ஸ்டாப் லாஸ் அது வரைக்கும் வச்சுருங்க. அக்குமுலேட் பண்ணுறதா இருந்தால் 1040 கிராஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். கலைசெல்வி மேம், ஆர்பிஎல் பேங்க் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ். ஆர்பிஎல் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் நல்லா தான் இருக்குது, டார்கெட் ஒரு 350 இருக்குது, ஸ்டாப் லாஸ் ஒரு 290 சார்ட்டில் இருக்குது. ரங்கராஜன் சார், கல்யாண் ஜுவல்லர்ஸ் 795, இது வந்து 800 தாண்டுமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் இப்போதைக்கு ரொம்ப வீக் ஸ்டாக்காக இருக்குங்க ப்ரோ, இது வந்து ஹோல்டு பண்ணுங்கள் பொறுமையாக. 350 சப்போர்ட் லெவல். ஷஃபீர் சார் இன்னொரு கொஷினுக்கு வந்திருக்கிறாரு, ஒரு வியூவர் ஒரு கொஷின் மட்டும் கேளுங்க. சிஜி பவர் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நோ என்ட்ரியில் இருக்குது, 380 கிராஸ் பண்ணும்பொழுது வாட்ச் பண்ணணும், டார்கெட் 800 ரூபாய். மாலதி மேம் எல்என்டி வியூ கேட்டிருக்கிறாங்க. எல்என்டியை பொறுத்த வரைக்கும் கம்பெனி பெருசு, ஆனால் பர்ஃபார்மன்ஸ் பெருசாக இல்லை. எல்என்டி லார்சன் அண்ட் டர்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஓரளவு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஓகே ஒரு மாடரேட்டாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 4080 வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். சப்போர்ட் லெவல் 3900 மெயின்டைன் பண்ணுங்கள். ரமேஷ் சார் வந்து டாடா கேபிட்டல் கேன் ஐ ஹோல்டு ஃபார் லாங் டேர்ம். டாடா கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஹோல்டு பண்ணலாம். டாடா கேபிட்டல் நீங்கள் தாராளமாக ஹோல்டு பண்ணலாம், சப்போர்ட் லெவல் 330ங்கிறத மெயின்டைன் பண்ணுங்கள். ஆம்பஸ் சார் வந்து ஸ்வஸ்திக் பைப் லிமிடெட் ஸ்டடிட் ஃபார் அ வைல் ஸ்டடி பண்ண சொல்லியிருக்கிறாரு. ஸ்வஸ்திக்
இது ப்ரோ இது வந்து எஸ்எம்இ கேட்டகரியா? இல்லை 60 ரூபான்னு சொல்லி போட்டிருக்கிறீங்க. அது கிடையாது. அப்போ வேற ஸ்டாக்கு. ஸ்வஸ்டிக் பைப். ஸ்வஸ்டிக் பைப்பை பொறுத்த வரைக்கும் ப்ரோ எஸ்எம்இ கம்பெனி தான் காட்டுது ஸ்வஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ப்ரைஸ் 21 ரூபாயில் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் ஸ்டாக் கோடு போடுங்க. வேறு ஸ்டாக்காக இருந்தால் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். பூபதி சார், அதானி டோட்டல் கேஸ் ஸ்டாக் ஸ்டேட்டஸ் ஒன்றும் ஸ்டாக் ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க ப்ரோ. அதானி டோட்டல் கேஸ் ஏடிஜிஎல் ஸ்டாக் ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஹோல்டு வேணால் பண்ணுங்கள். புதுசாக ஒன்றும் இல்லை இந்த ஸ்டாக்கில். ஒரு 500 ரூபா ஸ்டாப் லாஸ். வினு சார் வந்து சார்ட் அனலைசிஸ் லைவாக காட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க ப்ரோ. செபியினுடைய ரூல்ஸ் பிரகாரம் செபி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகாமல் சார்ட்டை காட்டி வீடியோ போடக்கூடாது. அந்த காரணத்துக்காக மட்டும்தான் சார்ட்டை காட்டல. கூடிய விரைவில் செபி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன் த ப்ராசஸ். வெயிட் பண்ணுங்கள். கிருபாகரன் சார், பாரத் குக்கிங் கோல் பை பண்ணலாமா? பார்த்துடலாங்க ப்ரோ. ஐபிஓவில் ரிலீஸ் ஆனது பாரத் குக்கிங் கோல். பாரத் கோலை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் வந்து பை பண்ணலாமா? கண்டிப்பாக கூடாது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இஷ்யூ ப்ரைஸை விட, அதாவது லிஸ்ட் ஆன அன்னைக்கு என்ன ப்ரைஸ் இருந்துச்சோ அதை விட கீழே போயிட்டுருக்கு. என்னைக்கு இந்த ஸ்டாக் ஒரு 46 ரூபாயை தாண்டுதோ அப்போ தான் பையிங் பற்றி யோசிக்கணும். தோழர் அப்படின்ற சேனல் வந்து விப்ரோ கரண்ட் ட்ரெண்ட் யூஎஸ் டீல் இந்த ஸ்டாக்குக்கு எப்படி ரியாக்ட் ஆகும் ப்ரோ? யூஎஸ் ஸ்டாக்குக்கும் விப்ரோ வந்து ரொம்ப நாளாகவே அண்டர் பர்ஃபார்மர். ஒன்றும் பெருசாக ரிட்டர்ன்ஸே கொடுக்காத ஒரு ஸ்டாக்கு. டோட்டலி அவாய்ட் பண்ணிக்கிங்க. எக்ஸிட் கூட பண்ணிக்கலாம். இன்றைக்கி டெக் ஸ்டாக்ஸ் வேறு பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. முகமது அலி சார் பஞ்சாப் சிந்த் பேங்க் பற்றி கேட்டிருக்கிறாரு. பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் பிஎஸ்பி ஸ்டாக் ரொம்ப சைட்வேஸில் மூவ் பண்ணிகிட்ருக்கு. நிறைய பேங்க் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்பொழுது இதை ஏன் எடுக்கிறீங்க? கனரா பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. விக்னேஷ் சார் வந்து குட் மார்னிங் ப்ரொஃபஸர், டாடா கெமிக்கல்ஸ் பை பண்ணலாமா? எவ்வளோ ரேஞ்சில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. டாடா கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் பை பண்ணுற இடத்துலையே இல்லைங்க ப்ரோ. டோட்டலி அவாய்டு. வினோத்குமார் சார், கெய்ன்ஸ் டெக்னாலஜி பை பண்ணலாமா? கெய்ன்ஸ் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க ப்ரோ. இதுவும் பை பண்ணுற இடத்துலையே இல்லை. டோட்டலி அவாய்டு. பிரேம்குமார் சார், டிசிஎஸ் டோட்டலி அவாய்டு. ஐடி இண்டெக்ஸ் பெருசாக விழுந்திருக்கு. எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். கிரிக்கெட் ஃபேன்ஸ் கிளப், எனி ஸ்டாக் கோயிங் மோர் தென் 75 RSI மீன்ஸ் நாட் என்டர். இஸ் தட் ரிஸ்கி அண்ட் இஸ் அப்ளைக்கபிள் ஃபார் ETF ஆல்சோ? ETF அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி. இதுக்கு நீங்கள் ஸ்டாக் அனலைசிஸோ சார்ட்டையோ நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா ETF வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஸ்டாக்ஸை உள்ளடக்கியது. அதனால் அதை வந்து எஸ்ஐபி முறையிலையோ இல்லை எப்பப்பெல்லாம் குறையுதோ அப்போல்லாம் நம்ம ஆவரேஜ் பண்ணியோ நம்ம குவான்டிட்டியை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். சார்ட்டை வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் ETF பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. டனிஷா அப்படின்றவங்க வந்து ஆன்சர் பண்ணுங்கள். என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆவரேஜ் அதாவது ஒரு ஸ்டாக் வந்து 100 குவான்டிட்டி 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. மறுபடியும் 100 குவான்டிட்டி 45 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அப்போ 2 தடவை 100 வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் இப்போ வந்து 47 ரூபாய் 50 பைசா. இப்போ இதிலிருந்து ஒரு 100 ஸ்டாக் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா இந்த 47 ரூபாய் 50 பைசா இருக்குது இல்லைங்களா? இதிலேருந்து நீங்கள் விற்கிற ப்ரைஸ் என்னவோ அதுக்கு தான் இது வந்து ஆவரேஜ் பண்ணும். டோட்டலாக ஆவரேஜாக உங்ககிட்ட எவ்வளோ ப்ரைஸ்க்கு இருக்கோ அதில் நீங்கள் 100 செல் பண்ணும் பொழுது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னா 47 ரூபாய் 50 பைசா ஆவரேஜ், 50 ரூபாய்க்கு செல் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த 2 ரூபாய் 50 பைசா லாபம் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு எடுத்துக்கும். தானாகவே உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த டிமேட் கணக்கை நீங்கள் பார்க்கும் பொழுது காட்டும். பட் அதுவே டேக்ஸ் அப்படின்னு வரும் பொழுது அப்போ தான் தேதி பார்க்கும். நீங்கள் எந்த ஸ்டாக் எப்போ வாங்கினது, இப்போ எந்த குவான்டிட்டி விற்றீங்க அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸில் டேக்ஸுக்கு கணக்கீடு எடுத்துக்குவாங்க. டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.